திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3. மற்ற ஜாதியினர் நம்முடைய வேதத்தை முக்கியமாக கருதவில்லை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆம், அதற்கு நீங்களும் காரணமாக இருக்கலாம் அல்லவா? அவர்களை மட்டும் குறை சொல்லி என்ன பயன்? எந்த விதத்தில் நான் காரணமாக இருக்க முடியும்? நான் சொல்லுகின்றேன், அந்தணர்களின் மீது நம்பிக்கை குறைந்துவிட்டது. யாருக்கு? சகலருக்கும். எதனால்? சமீபத்திய அரசியல் விஷயங்களால். என்ன சமீபத்திய அரசியல் விஷயம்? ரவிதாசன், பரமேஸ்வரன் அவர்கள் வாழ் தரித்து, முதுகில் கேடயம் தரித்து, கால்களில் செருப்பு தரித்து, கழல் தரித்து, கங்கணம் தரித்து, கேயூரம் மாட்டி, அரசவை நடுவே சேனாதிபதி என கம்பீரமாக அமர்ந்து சோழ தேசத்தை காப்பேன் என்று சத்தியம் செய்து பிரம்மராயர்களாக பதவியேற்றவர்கள். ஆனால் அந்தணன்தான் சோழ தேசத்தின் குலக்குடியை வேறடித்தவன் என்று ஜனங்களுக்கு இப்பொழுது தெரிகின்றது. அவர்களுக்கு எப்பொழுது அது தெரிந்ததோ அந்தணர்களின் மீது அவநம்பிக்கை வந்துவிட்டது. கொலையும் செய்வார்களா அந்தணர்கள் என்ற கேள்வியும் எழுந்துவிட்டது. அது மட்டுமில்லை, இப்படி செய்தவர்கள் என்னவெல்லாம் அதிகாரம் செய்வார்கள் என்கின்ற கோபமும் வந்துவிட்டது. 2 தனி நபர்களை வைத்து கொண்டா ஒரு பெரிய குலத்தை எடை போடுகிறாய்? பரதகண்டம் முழுவையும் பரவிய ஒரு கலாச்சாரத்தை நீ கேள்வி கேட்கிறாய். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்தணர்கள் ஒன்றும் சோற்று பானை அல்ல பதம் சொல்லி பிரிப்பதற்கு. துரோகிகளான ரவிதாசன், பரமேஸ்வரன் என்று கல்லில் பொறித்து விட்டீர்கள். வேறு எந்த ஜாதியிலும் துரோகிகள் இல்லையா? சத்திரியர்கள் காட்டிக் கொடுத்ததாய் சரித்திரம் இல்லையா? நல்லவரும் கெட்டவரும் உலகத்தில் எல்லா குலத்திலும் உண்டு. கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரும் அந்தணர்தான். அவர் இப்பொழுது சேனாதிபதி. அரசருக்கு அடுத்த பதவி. இளவரசருக்கும் மேம்பட்டவர். அவசியமெனில் பட்ட மகிழ்ச்சியையும் கைது செய்யலாம் என்று அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணன் ராமருடைய யுக்தியால், போர் தந்திரத்தால் தான் பல யுத்தங்களில் சோழ பேரரசர் ஜெயித்திருக்கிறார். சக்கரவர்த்தி வெற்றி வாகை சூடவும் உயிர் தப்பிக்கவும் கிருஷ்ணன் ராமன் காரணமாக இருந்திருக்கிறார். இந்த சோழ தேசத்தின் நிர்வாகம் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு அவரும் ஒரு காரணம். அப்படி என்ன அவரை கொண்டாடி விட்டீர்கள்? அவருக்காக அந்தணர்களை என்ன சிறப்பித்து விட்டீர்கள்? குறை சொல்ல வருகிறவாய் கொண்டாடவும் வர வேண்டும் அல்லவா? பிரம்மராயருக்கு கீழே இருக்கிற அலுவலர்கள் அந்தணர்கள். அவருடைய பெயர் கூட சக்கரவர்த்திக்கோ இளவரசருக்கோ தெரியாது. ஆனால் அவர்கள்தான் இந்த சோழ தேசத்தின் நிர்வாக ஆணிவேர்கள். அவர்களுக்கு எந்த விதமான கிரீடமும் நீங்கள் அணிவித்து விடவில்லை, எந்த பட்டயமும் கொடுத்து விடவில்லை. அவர்கள் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நம்மை நாமே தரக்குறைவாக பேசுவது நல்லதல்ல, இது பலகீனம். வேறு எந்த இனத்தவரும் தங்களை தாங்களே குறை கூறிக்கொள்வதில்லை. முன்னிலும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நாம் மட்டும் ஏன் பிளந்து போய் கிடக்கின்றோம் என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிளவு அதிகமாகிவிடுமோ என்ற பயமும் வருகிறது. எதனால் அந்த பயம்? தெரியவில்லை. காரணமில்லாத அந்தணர் கூட்டம் பிளவுபடுமோ என்கின்ற பயம். யோசித்து பார்க்கின்ற பொழுது இந்த பாதுகாப்பு இன்மையால் வேறு வேலைக்கு போய்விடக்கூடிய நிர்பந்தங்களும் அதிகம் உருவாகுமோ என்கின்ற பயமும் இருக்கின்றது. எதனால் அப்படி சொல்லுகிறீர்கள்? என் மகனை வைத்து சொல்லுகிறேன். என் 55 வயதில் பிறந்த மகன் இவன். ஆடல் பாடல் என்று இருக்கின்றானே தவிர அவனுக்கு வேதம் படிப்பதில் நாட்டம் வரவில்லை. 40 முறை விதவிதமாக தண்டித்த பிறகும் அவனுக்கு எந்த பாடமும் முழுமையாக பிசிறின்றி சொல்ல வரவில்லை. மனனம் செய்வதில் மனம் வரவில்லை. மனம் எங்கோ கட்டுத்தெரியா சுற்று கொண்டிருக்கிறது. என் மகனுக்கு மட்டுமல்ல, தஞ்சையை சுற்றியுள்ள பல இளைஞர்களின் முகத்தில் அமைதியை விட பரவசமும் பரபரப்பையும் தான் பார்க்கின்றேன். அவர்கள் கூடி கூடி உட்கார்ந்து பேசுகின்ற விஷயத்தை தொலைவில் உட்கார்ந்து செவிமடிக்கின்றேன். நான் தூக்குவதாக அவர்கள் நினைத்து கொண்டு மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சு அவ்வளவு சுத்தமானதாக இல்லை. என் இளம் வயதிலும் நானும் பெண்களால் ஈர்க்கப்பட்டு இருக்கின்றேன். ஆனால் அதை மீறி எப்படி பாடத்தில் கவனம் செலுத்துவது என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நான் பணிவாக கற்றுக்கொண்டேன். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் 2 அந்தணர்கள் வந்தார்கள். அவர்கள் கையில் சொம்பும் பஞ்சபாத்திரம் என்று சொல்லப்படும் சந்தியாவந்தனத்திற்கான பாத்திரமும் இருந்தது. இன்னும் சூரியனே அஸ்தமிக்கவில்லை, அதற்குள் சந்தியாவந்தனம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? வந்தவர்கள் அமர்ந்திருந்தவர்களை கேட்டார்கள். நான் மாத்தியாயனம் செய்ய வந்தேன் ஐயா, இன்னும் வீட்டிற்கே போகவில்லை. என்னது? அப்போது உணவே எடுக்கவில்லையா? பசியே இல்லை. வயசானவர் நொந்த குரலில் பேசினார். இப்படி கொலைப்பட்டு நீ கிடக்காதீர்கள் ஐயா. உன் வீடு அருகில்தானே இருக்கிறது. போய் பால் விட்டு சுடு கஞ்சி எடுத்து வா. பெரியவர் பசியோடு இருக்கிறார். இப்பொழுது கொடுத்தால் கோடி புண்ணியம். எனக்கு மட்டும் எடுத்து வந்து நான் மட்டும் குடித்தால் வயிறு வலிக்கும். எல்லோருக்கும் எடுத்து வா.
இல்லையெனில் வேண்டவே வேண்டாம். வயதானவர் தீர்மானமாக சொன்னார். என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? வந்தவர்கள் கேட்டார்கள். அமர்ந்தவர்கள் விளக்கினார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. உங்கள் தந்தை சொன்னது. நீங்கள் உங்கள் பிள்ளையை சொல்லுகிறீர்கள். உங்கள் பிள்ளை தன் பிள்ளையை சொல்லுவான். இது தலைமுறை தலைமுறையாக இளைஞர்களை முதியவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு. உங்களுடைய 73 வயது அனுபவத்தை உங்கள் 18 வயது பிள்ளை உள்ளங்கை நெல்லிக்கனி என பெற்றாக வேண்டும் என்ற ஒரு பரபரப்பு, ஒரு கரிசனத்தால் ஏற்பட்ட கூச்சல். ஆனால் உங்கள் தந்தையை விட நீங்கள் இன்னும் கெட்டிக்காரர். வெகு நிச்சயமாய் உங்கள் பிள்ளை உங்களை விட கெட்டிக்காரனாவான். ஏனெனில் உங்களை விட ஒரு பறந்துவிட்ட உலகம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. வெறும் உள்ளங்கை அதிரசத்திற்கு ஹோமமும் ஜபமும் செய்தவர்கள் இப்பொழுது ஒரு பொற்காசை அவர்களுக்கு கிடைக்கிறது. அதாவது ஒரு கூடை அதிரசம் கிடைக்கிறது. பழமநேரியில் பாபநாசத்தில் சிரார்த்தம் என்றால் நீங்கள் நடந்து போய்தான் ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது திருவையாறிலிருந்து நாலா பக்கத்திற்கும் வார வண்டிகள் போய்கொண்டே இருக்கின்றன. வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் சாலைகள் உறுதியாக இருக்கின்றன. 4 நாள் வெள்ளத்திற்கே சாலைகள் ஊடறுத்து கால்வாய்கள் போய் காவிரியில் கலப்பதும், முன்னேயும் பின்னேயும் போக முடியாமல் இடுப்பு கோவணத்தோடு நீந்தி நடந்த நாட்களும் உங்களுக்கு மறந்துவிட்டன. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. எந்த சாலையும் ஊடறுத்து எந்த கால்வாயும் போவதில்லை. எல்லா கால்வாய்களும் தூரெடுத்து செப்பனிட்டு விட்டார்கள். காவிரியில் அதிகமாக நீர் வந்தால் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு அந்த கால்வாயிலிருந்து பல கிளை கால்வாய்களுக்கு நீர் அனுப்பப்பட்டு சோழ தேசத்தின் எல்லா பக்கமும் பசுமையாகிவிட்டது. கீழே சாளுக்கியத்தோடு சம்பந்தம் ஏற்பட்டபடியால் அங்கிருந்து அற்புதமான நெல் வண்டிகள் வருகின்றன. தரமான அரிசி கிடைக்கிறது. கரும்பும் நிறைய தானியங்களும் இடையராது அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். உணவு அதிகமானால் பாத்திரங்களும் அதிகமாக வேண்டும். தொண்டை நாட்டிலிருந்து பாத்திரங்களும் உழவு கருவிகளும் இரும்பு சாமான்களும் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. தானியமும் பெருத்துவிட்டது. அதனால் காசு புழக்கம் அதிகமாகிவிட்டது. ஆட்டமும் பாட்டமும் இன்ன பிற கலைகளும் காசு புழக்கத்தால் அதிகமாகிவிட்டன. கடந்த சில வருடங்களாக போர் இல்லை. எதிர்ப்பவர்கள் எவரும் இல்லை. சக்கரவர்த்தி ராஜராஜர் ஒரு பக்கம், இளவரசர் ராஜேந்திரர் இன்னொரு பக்கம் மிகச் சரியாக அமர்ந்து சரியான சேனாதிபதிகளுடன் மிக அழகாக அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எங்கே சுபிட்சம் இருக்கின்றதோ அங்கு ஆடல் பாடல் இருக்கத்தான் செய்யும். தன்னால் ஏற்பட்ட சுபிட்சத்தை தான் சக்கரவர்த்தி ராஜராஜ தேவர் பெரிய கற்றளியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அங்கு பொற்காசுகள் இருக்கின்றன, ஆட்கள் இருக்கிறார்கள், நல்ல விளைச்சல் இருக்கிறது. நாலாபுரம் இருந்தும் தானியங்கள் தஞ்சையை நோக்கி வருகின்றன. நாம் ஏதேனும் வேலை செய்யலாம் அல்லவா? அதை செய்யவில்லையெனில் பேசிய அந்தனர் நிறுத்தினார். மற்றவர்கள் அவரை வியப்போடு பார்த்தார்கள். உள்நாட்டு கலவரம், குழப்பம் ஏற்படும். தின்றுவிட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற புத்தி ஏதேனும் சிந்திக்கும். வாய் அலட்சியமாக பேசும். வீண் வம்பு வரும். இப்பொழுது எல்லா வம்புகளையும் விட்டுவிட்டு செயற்கரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்று மக்கள் ஈடுபடத் துவங்கிவிட்டால் சோழ தேசத்தின் பெருமையை நிலைநாட்டியது போலவும் ஆயிற்று, மக்களை திசை திருப்பியது போலவும் ஆயிற்று. எத்தனை நாட்கள் திசை திருப்ப முடியும்? ஒரு கட்டிடம் கட்ட 7, 8, 10 வருடங்கள் ஆகும். அவ்வளவுதான். அதோடு சக்கரவர்த்தி ராஜராஜரின் காலம் முடிந்துவிடும். அதற்கு பதிலாக ஒரு அந்தனர் அடிக்குரலில் ரகசியம் பேசினார் போரும். எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டனர். அடுத்து இன்னொரு அந்தனர் அவளாக கேட்க, இளவரசர் ராஜேந்திரர் பதவிக்கு வருவார். பதவிக்கு வந்ததும் எல்லா அரசர்களைப் போல அவரும் ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு நடத்துவார். அந்த படையெடுப்பிலும் வெற்றியை கொண்டு வந்து தஞ்சையில் நிறைப்பார். ஆட்களை கொண்டு வந்து குவிப்பார். பிறகு மறுபடியும் எங்கேனும் ஏதேனும் கோவிலை கட்டுவார்கள். ஆஹா, மறுக்க முடியாத உண்மைகளை இந்த அந்தன கூட்டம் பேசி வருகிறது. ஆனால் நமக்கு செயலாற்றத்தான் முடியவில்லை. ஒரு அந்தனர் தன் மார்பை தானே தட்டி கொண்டு பேசினார். நாம் செயலாற்றக்கூடாது ஐயா, அதுதான் முக்கியமானது. என்ன நடக்கும் என்று அனுமானிக்க வேண்டும். நடந்தது என்ன என்று கவனிக்க வேண்டும். மற்றபடி கேட்டால் இவ்விதமாக காரியம் செய் என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருப்பதே நல்லது. அது எப்படி? அதுதான் நம் தத்துவம். என்ன தத்துவம்? வெறுமனே இருந்துவிட்டு போ. இருந்துவிட்டு என்பதை அழுத்தமாக அந்த அந்தனர் உச்சரித்தார். இருந்துவிட்டு என்றால் சாட்சியாக இருந்துவிடு. நீ எதுவும் செய்ய முற்படாதே, எதையும் தடுக்காதே, எதையும் மாற்றாதே, சாட்சியாகவே இரு. இது சரியா? வேறு எதுவும் சரியில்லை, அதனால் இது சரி. அந்த அந்தனர் கூட்டம் கண்களை நெட்டு குத்தி கரையையும் நீரையும் வெறுத்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தது.
எதிர்க்கரையில் உள்ள அந்தணர்கள் வந்து அருகே உட்கார்ந்து கொண்டார்கள். என்ன இவ்வளவு பெரிய சபை, அதுவும் இந்த சாயங்கால வேளையில்? யாருமே பதில் சொல்லவில்லை. புதிதாய் வந்தவர் முன்பிருந்தவர்களிடம் காதோரம் என்ன நடந்தது என்று கேட்டு முழுவதும் கிரகித்து கொண்டு மெல்ல குரல் கொடுத்தார். கருமார்கள் பூணூல் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதைவிட வல்லடி எதுவும் உண்டா? அந்தணர்களைப் போல அவர்களும் கம்பீரமாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அரசருக்கு நெருக்கமாய், அவருக்கு உதவியாய், போர்களுக்கு பின்பலமாய் நாம் இருக்கின்றோம் என்கின்ற தைரியத்தில் அரசர் பாராட்டியதால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற நினைப்பில் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை அனுமதிப்பதா கூடாதா? மடத்தனமான கேள்வி. உங்கள் அனுமதியை யார் கேட்டார்கள்? அவர்கள் உங்களிடமா அனுமதி கேட்டார்கள்? அரசரிடம் கேட்கிறான். இன்று ராஜராஜர் மறுத்தாலும் நாளை ராஜேந்திரர் கொடுத்து விட்டால் நீர் என்ன பண்ணுவீர்? பூணூலை அறுத்து எறிவீரா? பூணூல் தானே போட்டுவிட்டு போகட்டுமே, என்ன அதனால்? பூணூல் என்பது ஒரு அடையாளமாகத்தானே நாமே வைத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு அடையாளம் தனக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒரு தனி அடையாளம் கேட்டிருக்கலாம். தலையில் ஒற்றை கொம்பு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். இடுப்பில் சத்திரியரைப் போல் வாழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஒரு வணிகரைப் போல கங்கணங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு என்னவோ நம் மீது கோபம், அல்லது வெறும் நூல்தானே அதற்கு பிரிய மரியாதை இருக்கிறதல்லவா? எனவே எளிதான நூலை அரசரிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதில் நமக்கென்ன நாட்டம்? இணையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இல்லை, இணையாக முடியாது. அப்படி ஒன்றும் சட்டமில்லை. 4 தலைமுறைக்கு ஒரு தலைமுறை மாற்றம் நிகழ்கின்றது. மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ ஒரு சமூகம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மாற்றங்கள் இயல்பு. மாறாதது எதுவும் இல்லை. பூணூல் அணிந்தாலும் அணியாவிட்டாலும் கருமார் சமூகம் மாறும். இது அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட யோசனை அவர்கள் செய்வதே இல்லை. இப்பொழுது அதல்ல கேள்வி. அவர்கள் கேட்டு அரசர் கொடுத்தால் நம்முடைய மனோநிலை என்ன? வெறுமனே இருந்துவிட்டு பொங்கல் சாட்சியாக? இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன், வேறு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு அந்தணனும் ஒவ்வொரு கர்மாருக்கும் சந்தியாவந்தனமும் இன்ன யோக விதைகளும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டால், ஆணையிட்டால் ஒருவர் கேள்வி கேட்டார். அப்படி இல்லாமல் செய்வார்கள்? செய்தால் நம்முடைய இனம் காணாமல் போய்விடும். ஒருவன் தன்னுடைய இனத்தை தன்னுடைய வாழ்நாளில் காணாமல் அடிப்பதென்பது அவர் இனத்திற்கு செய்கின்ற துரோகம். ஒருவன் தன்னுடைய மொழியை அவன் வாழ்நாளில் காணாமல் அடிப்பதென்பது அவன் மொழிக்கு செய்த துரோகம். ஒருவன் தன் வாழ்நாளில் தன்னுடைய கலாச்சாரத்தை இழந்துவிட்டு நிற்பதென்பது இன்னும் பெரிய துரோகம். நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்பதே கேள்வி. எதிர்க்க வேண்டும். இளைஞனான அந்தணன் உரக்க குரல் கொடுத்தான். இல்லை, பணிவாக அரசரிடம் எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு பூணூல் அணியும் உரிமை கொடுக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். இல்லை, அதிலும் தவறு இருக்கிறது. பிறகு அவர்கள் பூணூல் அணிந்து கொள்ளட்டும். ஆனால் அது வெறும் அடையாளமாக மட்டுமே, வேறு எந்த சம்பிரதாயங்களும் தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுவோம். அதாவது பூணூல் அணிவதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இதில் தவறில்லையே. எந்த அயோக்கியத்தனம் இது! முதுகில் குத்துவது போல் பேசுகிறீரே. உங்களுக்கு ஏன் ஒன்றுமே புரியவில்லை? பாண்டிய வீரர்கள் கருமார்களை கேலி செய்தார்கள். எப்படி தெரியுமா? சணல் நூலை மார்புக்கு குறுக்கே போட்டுக்கொண்டு எங்களுக்கு பூணூல் அணிய பாண்டிய தேசத்தில் உரிமை கொடுத்து விட்டீர்கள் என்று இந்த சோழ தேசத்து கருமார்களை கேலி செய்தார்கள். கேலிக்கு கை ஒங்கு முடிந்ததை தவிர அந்த கேள்வியை எதிர்க்க முடியவில்லை. உன்னுடைய கோரிக்கை கேலி கூத்தாக போய்விட்டதென்று நமக்கு முன்னே வேறொருவன் அவர்களுக்கு சொல்லிவிட்டான். அவர்கள் கெட்டிக்காரர்களாக இருந்தால் அதை பற்றி யோசித்திருப்பார்கள். மற்ற கோரிக்கைகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இன்னொரு அந்தணர் கேட்டார். நீங்கள் தடுக்க முடியாது. தடுத்தால் அடிபடுவீர்கள். பல்லக்கில் ஏறவும், செருப்பணிந்து கொள்ளவும், வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளவும், நல்லது கெட்டதற்கு சங்கூதி கொள்ளவும் இந்த உரிமைகளை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்கிறீர்களா? அந்த சடங்குகள் எதுவும் உங்களோடு போட்டிக்கு வரவில்லை. வேறு சிலரோடு போட்டிக்கு போகின்றன. யாரோடு? சத்திரியர்களோடு, அதாவது மறவர்களோடு. அவர்களுக்கு போட்டி வந்துவிட்டது. அடே அப்பா, கருமார்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்கள்! எல்லா இடத்திலும் கை வைத்து நம்மீது பாய்ந்திருக்கிறார்கள். ஆம், அவர்களுக்கு மிகுந்த புத்திசாலித்தனமும் திறமையுள்ளவர்களாகவும் பிறந்து விட்டார்கள். கடும் உழைப்பு 3 தலைமுறைகளாக, ஏன் அதற்கும் மேலாக விஜயாலய சோழன் காலத்திலிருந்து இடையராது கருமார்களுக்கு வேலை இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 வருடம் அவர்கள் மிக வேகமாக தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். விதவிதமான கருவிகள் விதவிதமாக செய்து அரசருடைய நெருங்கிய அன்பை பாராட்டை பெற்றுவிட்டார்கள்.
சத்திரிகளைப் போல் உடைவாள் வைத்துக் கொள்கிறேன் என்று கேட்கவில்லையே தவிர சிவிகை ஏறவும் என்று கேட்டுவிட்டார்கள். இப்பொழுது யார் சிவிகையில் ஏறப்போவது? நீரா, நானா? இல்லையே, வணிகரும் சத்திரியும் அல்லவா சிவிகையில் போகிறவர்கள். எனவே இந்த கருமாருடைய பார்வை பல திக்கிலும் படர்ந்து இருக்கிறது. ஐயா, அரசருக்கு நெருக்கமான கருமார்கள் மாறி ஒரு நல்ல இடத்திற்கு வந்து விட்டார்கள். இப்பொழுதும் அடுத்து அந்த கருமார்களிடையே இன்னொரு பிரிவினரான சிற்பிகள் அரசருக்கு நெருக்கமாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? எது வேண்டுமானாலும் செய்வார்கள். சமீபத்தில் உலோகச் சிற்பங்களும் கற்சிற்பிகளும் கொடி வேலைகளும் கட்டடக்கலைகளும் அற்புதமாக தெரிந்துவிட்டது. நம்முடைய வீடு போல் செங்கல் திண்ணையும் சாணமெழிய மூங்கில் கூடையும் மண் சுவரும் கிடையாது. தட்டோடும் வளையோடும் வைத்து மன்னர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார்கள். மேல் கூரையை சமமாக்கி அல்லது வில் வளைவாக்கி ஓட்டுக்கூரையோ அல்லது நல்ல உயரத்தில் மர உத்திரங்களுக்கு தூண்கள் அடிப்படையாக கொடுத்து மிகப்பெரிய கூடங்களை எழுப்புகிறார்கள். பளிங்குத்தரை வேலைப்பாடுகளுள்ள சாளரங்கள், காற்று முறை தெரிந்து மிக கனக்கச்சிதமாக கட்டப்பட்டிருக்கின்ற ஜலதாரைகள், அதிலே சொட்டு மழை ஜலம் வராது, ஒழுகாது. எந்த நேரமும் யாரோ விசிறிக்கொண்டிருப்பது போல் தென்றல் காத்து உள்ளே புகுந்து கூடத்தில் விளையாடி கொண்டிருக்கும். உணவும் உறங்கவும் மிகச்சரியான மாளிகைகள் கட்டப்பட்டு விட்டன. தொடர்ந்து கட்டப்படும் கோவில்களை எழுப்ப எழுப்ப மற்ற அரண்மனை கட்டிடங்களும் அதிகரிக்கும். கோவில் வேலைக்கு போனது போக மிச்சமுள்ள கற்களை மாளிகை கட்டி புரட்டி எடுத்து கொண்டு விடுவார்கள். மரத்துண்டுகளை வேறு விதமான வேலைகளுக்கு மாற்றி விடுவார்கள். வேண்டுமென்றால் நீங்களும் அரசரிடம் கேட்டு பெரிய மாளிகை கட்டி கொள்ளலாம். அந்தி சரிந்து விட்டதே, ஜபம் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆம், இப்பொழுது பேசிய விஷயத்தை சுருக்கமாக நமது தலைவர்களிடம் சொல்லிவிடு. இதை அரட்டையாக ஆரம்பித்து ஆழமாக சிந்தித்தோம் என்று சொல்லிவிடு. இருட்டிய பிறகு இந்த பேச்சு தேவையில்லை. ஏன் இருட்டிய பிறகு பேசக்கூடாது? பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டியது. இரவு நேரம் எதுவும் பேசாமல் ஜபத்தில் ஈடுபடுவது நல்லது. உங்களை அது வளர்க்கும். அந்தணர்கள் மெல்ல ஒரு குளத்தில் இறங்கினர். வரிசையாய் நின்று மாலை நேர வழிபாடான சந்தியாவந்தனத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இரவில் என்னை துரத்தும் செந்நிற ஓநாய்களிடமிருந்து என்னை காப்பாற்று. பேச்சினாலோ உடம்பினாலோ நான் எந்த பாவமும் செய்யாமல் எந்த வன்முறைக்கும் போகாமல் இருக்கும்படி இறைவா, இந்த இருட்டில் எனக்கு அனுகிரகம் செய்வாய். மந்திரங்களை அவர்கள் உணர்ந்து சொன்னார்கள். குழந்தையில் உள்ள காவிரியில் இறங்கிய ஒரு 500 அந்தனை இளைஞர்கள் அதே விதமாய் மந்திரங்களை ஜபித்தார்கள். அந்த அந்தனை இளைஞர்கள் தொண்டை நாட்டிலிருந்தும் நடுநாட்டிலிருந்தும் ஒன்றாக கிளம்பி ஈசான சிவபண்டிதருடைய வேத பாடசாலையில் பிரம்மதேசம் எனப்படும் ஊரில் 7 நாட்கள் தங்கிவிட்டு பிறகு திருவக்கரையை அடைந்து திருவக்கரை காளியை தரிசித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து ஒரு பகல் ஒரு இரவில் காவிரியை வந்து அடைந்து விட்டார்கள். தஞ்சை அந்தன இளைஞர்களைப் போலல்லாமல் கச்சலாக, கருப்பாக, உயரமாக, பெரிய விழிகளோடு, சற்று மெலிந்த தேகத்தோடு, அதிகம் போஷாக்கில்லாத தேகத்தோடு, பசித்த பார்வையோடு இருந்தார்கள். அவர்கள் எதையும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதே சமயம் இடையராது உரத்த குரலில் பாடங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எதை பார்த்தாலும் அதற்கு பாடத்திலிருந்து ஒரு உபமானத்தை எடுத்து காட்டி அதை போல இருக்கிறது என்று சொன்னார்கள். தங்கள் புத்திசாலித்தனத்தை பரஸ்பரம் சொல்லி வெளிப்படுத்தி தங்களை புதுப்பித்து கொண்டே இருந்தார்கள். அந்த துடிப்பு இடையராது அவர்களிடம் இருந்தது. அவர்களில் பலரிடம் 2 கோமணங்களும் ஒரு துண்டும் மட்டுமே சொத்தாக இருந்தன. அந்த துண்டும் கிழிந்தும் பழுப்படைந்தும் இருந்தது. குழந்தையில் உள்ள செழுமையான அந்தணர்கள் இந்த இளைஞர்களை வியப்போடு பார்த்தார்கள். அடேயப்பா என்று பாடத்திறனை கண்டு வியந்தார்கள். எல்லோருக்கும் 2 புது கோமணங்களும் மேல் துண்டும் இடுப்பு துண்டும் வாங்கி கொடுத்தார்கள். 2 நாள் வயிறார சோறும் போட்டார்கள். மாலையில் குடிப்பதற்கு பாலும், உச்சி வேளையில் நல்ல மோரும், வாழைப்பழங்களும் அதிரசங்களும், இரவு நேரம் பாலில் கொதிக்க வைத்த சாதமுமாக பரிமாறினார்கள். உடம்புக்கு எண்ணெயும் சிகைக்காயும் கொடுத்தார்கள். 10 பேராக பிரித்து அவர்களை பல கோயில்களில் போய் வேதம் சொல்லச் சொன்னார்கள். அந்த நாட்டு அந்தன இளைஞர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் துடிப்போடும் நன்றியோடும் வேத பாடங்களை சொல்ல ஊர் அவர்கள் சொல்லும் அழகை திகைத்து போய் கேட்டது. அந்த வேதத்தின் ராகத்தை நன்றாக அனுபவித்து தாழங்குடைகளும் விசிறிகளும் பித்தளை சொம்புகளும் அவர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. 567 அந்தனை இளைஞர்கள் அணிவகுத்து வேதம் சொல்லியபடியே பாபநாசம் வழியாக தஞ்சைக்கு போகின்ற அழகை பார்த்து ஆண்களும் பெண்களும் வியந்தார்கள். அவர்கள் போகும் வழியில் முன்னே ஓடிப்போய் விழுந்து நமஸ்காரமும் செய்தார்கள். அவர்கள் வரும் செய்தி திருவையாறு அந்தணர்களுக்கு எட்டியது.
அவர்களை வரவேற்க தயாரானார்கள். உயரமாய் அகலமாய் சிகப்பு தோலாய் காதில் கடுக்கண்களோடு எட்டிமுழ வேட்டியும் தோளில் 4 முழ துண்டும் இடுப்பில் பட்டுத் துண்டும் தலைக்கு வர்ணத் தலைப்பாகையும் கழுத்தில் தங்கம் சேர்த்த ருத்ராட்சமும் கங்கணமும் மோதிரங்களும் வேட்டி மீது வெள்ளி அரைஞானம் அணிந்து அலங்காரமாக அந்த அந்தணர்கள் தொண்டை நாட்டு அந்தணர்களை வரவேற்க தயாரானார்கள். தாழம் குடகுகள் மிதந்து வருவதை தொலை தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.